வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட ஹையர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை நம்ம செக் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு ஆஸ்பெக்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எப்படி நம்ம டேலியில என்ட்ரி வைஸ் நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது, இதே மாதிரி வேற எந்தெந்த மாதிரியான சினரியோஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ரிலேட்டடா ஒரு பில் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அது ரிலேட்டடா நம்ம ஆடிட் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல டிடிஎஸ் ரிலேட்டடா ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பிசினஸ் பெனால்டி பே பண்ண வேண்டியது இருக்கும். ஜிஎஸ்டி ரிலேட்டடா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐடிசி ரிலேட்டடா ஏதாவது பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது தவறான ஐடிசியாவை அவங்க அவைல் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி பெனால்டி ஃபைன் இந்த மாதிரி பேமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம இந்த செஷன்ல மேஜரா நம்ம பார்க்க போறது ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ரிலேட்டடா ஒரு பில் ஒரு பர்டிகுலர் கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசீவ் பண்ண பில்ல டேலியில எப்படி என்ட்ரி பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கும்போது, அப்படி என்ட்ரி பண்ண பில்ல ஜிஎஸ்டி உடைய ஆஸ்பெக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு கிளாரிட்டி அப்படின்னு நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ், அதாவது டிடிஎஸ் ரிலேட்டடா என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கறத இங்க இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். தென் எந்தெந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ராப்பரா செக் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை ரெண்டு பார்ட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா பார்ட் ஏ, அது ஜிஎஸ்டி ஆன் கான்ட்ராக்ட் சர்வீஸ். ரெண்டாவது நம்ம டிடிஎஸ் பார்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது இது ஒரு கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அப்ளிகபிள் லா என்ன, எந்த செக்ஷன் இது ரிலேட்டடா ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ரிலேட்டடா ஜிஎஸ்டி உடைய ஆக்ட் 2017, அதுல செக்ஷன் 2 சப்செக்ஷன் 119. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ரிலேட்டடா ஜிஎஸ்டியில சொல்லப்படுற ஒரு செக்ஷன். நீங்க செப்பரேட்டா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 119 அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதுல என்னென்ன ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ரிலேட்டடா நாம ரிசீவ் பண்ண சர்வீஸ் ரிசீவ் பண்ண பில்ல நம்ம எப்படி ஆடிட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த செஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம அப்ளிகபிள் பிசினஸ் இந்த செக்ஷன்ஸ் மேபி எந்தெந்த மாதிரியான பிசினஸ்ல அப்ளிகபிள் ஆகும்னு பார்க்கும்போது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட், ரிப்பேர் கான்ட்ராக்ட் ரிலேட்டட், ஏஎம்சி அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட், ஃபேப்ரிகேஷன் அண்ட் ஃபிட்டிங் ஒர்க்ஸ், தென் கவர்மெண்ட் அவார்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிசினஸ்க்கு இந்த செக்ஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிளா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் அதிகமான பிசினஸ் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுல இருக்கு. அது எல்லாமே நம்ம செக்ஷன் 2 சப்செக்ஷன் 119 நம்ம ப்ரொவிஷன்ஸ் படிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல மேஜரா நம்ம பார்க்கும்போது ஒரு 4 பிசினஸ் நான் இந்த இடத்துல ஒரு சாம்பிளுக்காக நான் இங்க லிஸ்ட் அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க ஜிஎஸ்டி ரேட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் வித் மெட்டீரியல்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா 18%, அல்லது கவர்மெண்ட் ப்ராஜெக்டா இருந்தால் மட்டும் 12% அப்படிங்கிறது இங்க ஜிஎஸ்டியோட ரேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பியூர் லேபர் கான்ட்ராக்டா இருந்துச்சுன்னா 18%, ஒன்லி லேபர் கான்ட்ராக்டாக இருந்தால் மட்டும் 18%. ஸோ ஒர்க் கான்ட்ராக்ட்ல லேபர் கான்ட்ராக்ட்ங்கிறது தனியா லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தென் ஒர்க் கான்ட்ராக்ட்ல மெட்டீரியல்ஸும் சேர்த்து நம்மளுடைய கான்ட்ராக்டர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இதுல எந்த மாதிரியான கான்ட்ராக்ட் நாம ஹையர் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய கிளைண்ட் எந்த மாதிரியான கான்ட்ராக்ட் ஹையர் பண்ணியிருக்காங்க, அல்லது நாம புக்ஸா பக்கம் செக் பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் எந்த மாதிரியான கான்ட்ராக்ட் ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எந்த எந்த பெர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இது நம்ம மேஜரா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. அடுத்து ஜிஎஸ்டி ரிலேட்டடா நம்ம ஃபைல் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணணும், அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல என்னென்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை டெக்னிக்கல் டேர்ம் செக்லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ முதல்ல
நம்மளுடைய பிசினஸ் ஒரு கான்ட்ராக்டரை ஹையர் பண்ணிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டர் ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ண கான்ட்ராக்டரா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். அப்படி ரிஜிஸ்டர்டு பண்ண கான்ட்ராக்டராக இருந்தால் அவங்க கண்டிப்பா டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்ப ரெண்டாவது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா, டாக்ஸ் இன்வாய்ஸ்ல ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்களா, தென் எஸ்ஏசி கோடு, அதாவது சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு அப்படிங்கிறது கரெக்டா வந்து அந்த கான்ட்ராக்டுக்கான கோடு கரெக்டா இருக்கா, அதுக்கான டாக்ஸோடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கா, தென் அதர் ஜிஎஸ்டி டாக்ஸ் இன்வாய்ஸ் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான ஃபைபர்கேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாம் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதாவது இன்வாய்ஸை நம்ம ப்ராப்பரா நாம செக் பண்ணணும். இது ரெண்டாவது செக்லிஸ்ட். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ்ல 18% அப்படிங்கிறது இருக்கா, இல்ல அப்ளிகபிள் டாக்ஸ் ரேட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அப்ளிகபிள் டாக்ஸ் ரேட்டுங்கிறது தான் நம்ம டாக்ஸ் ரேட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ 18% 12% அப்படின்னு சொல்லி, ஸோ அதுல வந்து எந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். தென் அடுத்து ஃபோர்த் செக்லிஸ்ட் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி. லோக்கல் கான்ட்ராக்டராக இருந்தால் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி கண்டிப்பா இருக்கும். அதர் ஸ்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா. அப்ப அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி இதுல ரெண்டுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா நாம செக் பண்ணணும். அதோட அந்த அமௌண்ட்டும் கரெக்டா கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதை நம்ம செக் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் ரிலேட்டட் நம்ம பார்க்கும்போது ஜிடிஏ, அதாவது கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அப்படி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஜிடிஏ சர்வீஸ் ப்ரொவைடர் இன்வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ்ல டாக்ஸை சேர்த்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை டாக்ஸை கலெக்ட் பண்ணல அப்படின்னா அங்கே ஆர்சிஎம் அப்ளிகபிளா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் நம்ம பார்க்கிறோம். ஒரு கான்ட்ராக்டர் யூஆர்டி கான்ட்ராக்டரா இருக்காங்க, அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் கான்ட்ராக்டரா இருக்காங்க அப்படின்னா அங்க ஆர்சிஎம் அப்படிங்கறது நம்ம அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா, அந்த ஆர்சிஎம் ரூலை பேஸ் பண்ணி நாம அங்க செக் பண்ண வேண்டியது இருக்கு. தென் ஃபைனலா நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பில், ஓகேங்களா, நம்மளுடைய ரிஜிஸ்டர்டு கான்ட்ராக்டர் அவங்க கொடுத்த அந்த பர்டிகுலர் பில் ஜிஎஸ்டிஆர் 2B, நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 2Bல ப்ராப்பரா ரெஃப்ளெக்ட் ஆகுதா, தென் ஜிஎஸ்டிஆர் 3Bல அதுக்கான ஐடிசி நம்ம எடுத்திருக்கோமா, ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம செக் பண்ணணும். ஸோ இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா செக் லிஸ்ட். அப்போ ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கான பில்லையும் நம்ம இந்த கீ பாயிண்ட்ஸ், இந்த 6 கீ பாயிண்ட்ஸையும் நம்ம ப்ராப்பரா நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது என்ன, டிடிஎஸ் ரிலேட்டடா நம்ம எந்தெந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகபிள் லா என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதுல இருக்கக்கூடிய டிடிஎஸ்க்கான சாப்டர்ல செக்ஷன் 194C இந்த செக்ஷன் தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் சர்வீஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, அடுத்து அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ண, அதாவது பேசிக் எக்ஸம்ஷன்ஸ், அதாவது டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸம்ஷன். ஓகேங்களா, அதான் த்ரெஷ்ஹோல்டு. இப்ப சிங்கிள் கான்ட்ராக்ட் 30,000 ஆர் லெஸ் தென் 30,000 ஆக இருந்தால் அந்த கான்ட்ராக்ட் பேமெண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. ஆனாலும் ஒரு சில பிசினஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எக்ஸம்ஷன்ஸை கன்சிடர் பண்றது கிடையாது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் அந்த கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அந்த பேமெண்ட்டை நம்ம ஆடிட் பண்ணணும். ஓகே, அப்ப பெர் ஆனம் 1 இயர்ல ஒரே ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான், அதுவும் லெஸ் தென் 30,000 இருக்கு சார், அதுக்கு டிடிஎஸ் உங்க பிடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரே கான்ட்ராக்டர் தான் மோர் தென் 1 கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா எந்த கான்ட்ராக்ட் பேமெண்ட்டுமே கான்ட்ராக்டுக்கான டோட்டல் வேல்யூவே வந்து 30,000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகல. ஒரு கான்ட்ராக்ட் வந்து 1 மந்த்ல எடுத்திருக்காங்க, அது வந்து ஒரு 25,000, அனதர் கான்ட்ராக்ட் ஒரு 10,000, அனதர் மந்த்ல ஒரு 15,000, இப்படி அந்த 1 இயர் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் கான்ட்ராக்டோடைய காஸ்ட், டோட்டல் கான்ட்ராக்டோட பில் வேல்யூ 1 lakh கிராஸ் பண்ணல. ஓகேங்களா, அப்ப ஒரு 10 கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, 10 கான்ட்ராக்டோடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல லெஸ் தென் 1 lakh இருந்துச்சு அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா பேசிக் எக்ஸம்ஷன் அல்லது த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல.
ஆனா அந்த 10 கான்ட்ராக்ட்ல ஏதாவது ஒரு பில், ஒரு கான்ட்ராக்டோடைய வேல்யூ மோர் தென் 30,000 இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது புடிச்சிருக்கணும். இது என்ன அப்படின்னா ரூல். இது கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த 2 த்ரெஷோல்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ கான்ட்ராக்டோடைய சிங்கிள் பில் வேல்யூ தென் அக்ரிகேட் வேல்யூ அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இது எந்த எந்த இயர்ஸுக்கு சார் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பினான்சியல் இயருக்கு மட்டும்தான். ஒரு பர்டிகுலர் பினான்சியல் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2024-25க்கான அக்கௌண்ட்ஸ் நம்ம செக் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஓகே, தென் இதுல ரெண்டாவது இந்த த்ரெஷோல்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். TDS must be deducted at time of credit payment whichever is less. அதாவது டைம் ஆஃப் கிரெடிட் அல்லது பேமெண்ட். ஓகேங்களா, டிடெக்டட் அட் தி டைம் ஆஃப் கிரெடிட் அல்லது பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா கிரெடிட்ங்கிறது தனி, பேமெண்ட் அப்படிங்கிறது தனி. ஓகேங்களா, ஸோ எந்த டைம்ல பில் நம்ம ரிசீவ் பண்றோமோ, எந்த டைம்ல நம்ம பில் ரிசீவ் பண்றோமோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் அப்படிங்கறத நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, பில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கிரெடிட். பேமெண்ட் அப்படிங்கிறது லேட்டரா கூட பண்ணலாம். அப்ப எந்த டேட்ல அல்லது எந்த பர்டிகுலர் மந்த்ல நம்ம அந்த பில்லை ரெக்கார்ட் பண்றோமோ அந்த மந்தே டிடிஎஸ் அப்படிங்கறத டிடெக்ட் பண்ணணும். இதான் என்னன்னா மெயினா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ரூல். தென் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒருவேளை பில் நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணல சார், அட்வான்ஸா நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணும் போதே நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஸோ பில் பண்றது, பில்லை ரெக்கார்ட் பண்ற டேட்டு அல்லது பேமெண்ட் பண்ற டேட் எது ஏர்லியரா இருக்கோ அதை பேஸ் பண்ணி டிடிஎஸ் அப்படிங்கறத டிடெக்ட் பண்ணணும். ஸோ இதுல நம்ம சிம்பிளி தெரிஞ்சுக்க கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸா நம்ம கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் பண்றோம்னா டிடிஎஸ் குடிச்சிட்டு தான் கொடுக்கணும். இது நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட், நாம கான்ட்ராக்டர் இருந்து பில்லு வாங்கிட்டோம், வாங்கினதை நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் எந்த டேட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோமோ அந்த டேட்லயே டிடிஎஸ் அப்படிங்கறத நம்ம டிடெக்ட் பண்ணிடணும். தென் பில் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்றது லேட்டரா இருந்தாலும் பரவாயில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பெரும்பாலும் நம்ம பினான்சியல் எண்ட்ல, அதாவது 31 மார்ச்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பில் நம்ம ரிசீவ் பண்ணிருப்போம். அதாவது 31 மார்ச் இல்லைன்னா அந்த மார்ச் மந்த்ல பில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருப்போம். ஆனா பேமெண்ட் நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல தான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். சில பேர் நிறைய பிசினஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க, தென் அந்த டிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா மார்ச் மந்த்ல அந்த பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த சர்வீஸ் ரிசீவ் பண்ண பில்ல ரெக்கார்ட் பண்றாங்கன்னா அந்த மந்த்லயே டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு அந்த மந்த்துக்கான டிடிஎஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். தென் பார்ட்டிக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு நம்ம லேட்டரா பேமெண்ட் பண்ணலாம் அல்லது பண்ணாம இருக்கலாம். அதை பத்தி டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது. எல்லா பிசினஸும் அதிகமா தப்பு பண்ணக்கூடியது இது. தென் ஆனா பிரைவேட் லிமிடெட் பிசினஸ் ஆக இருந்தால் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ பேமெண்ட் அண்ட் தென் கிரெடிட், ஸோ விச்செவர் இஸ் ஏர்லியர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பெர்சன்டேஜ் சார் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டர் இண்டிவிஜுவல் HFI இருந்தா 1%, அப்படி இல்லாம வேற டிடெக்டிவ் டைப் இருந்தாங்கன்னா 2% அப்படிங்கிறது இருக்கு. இந்த 1%, 2%ங்கிறது அப்ளிகபிள் ரேட்டு. ஒருவேளை அந்த கான்ட்ராக்டருக்கு பேன் நம்பர் அப்படிங்கிறது அவைலபிளாக இல்லை அல்லது வேலிட் பேன் நம்பர் இல்லை அல்லது அந்த பேன் நம்பரை ப்ராப்பரா ஆதார் கார்டுல லிங்க் பண்ணல, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல 20% அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது டிடிஎஸ்ல நம்ம மேஜரா பார்க்க வேண்டிய முக்கியமான டீடைல்ஸ். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு பில்லு, அதே பில்ல டிடிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாலேஜையும் நீங்க சேர்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் ரிலேட்டட் நம்ம பார்க்கும்போது என்னென்ன செக்லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டருக்கு பேன் நம்பர் இருக்கா, வேலிட் பேன் நம்பர் இருக்கா, அந்த பேன் நம்பரை ப்ராப்பரா ஆதாரோட லிங்க் பண்ணிட்டாரா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ரெண்டாவது, ஆனுவல் கான்ட்ராக்ட் பேமெண்ட் லெஸ் தென் 30 lakh, சிங்கிள் பில் வேல்யூ 30,000 அண்ட் தென் அக்ரிகேட் வேல்யூ 1 lakh அதை கிராஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இது எக்ஸம்ஷன், பேசிக் அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டுக்காக.
தேர்ட் பாயிண்ட் 1%, 2%, 20% எந்த பெர்சன்டேஜ் இங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபோர்த், TDS deducted at credit or payment whichever is earlier. ஸோ இந்த ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். TDS கரெக்டா கிரெடிட் பண்ண மந்த்ல டிடெக்ட் பண்ணியிருக்காங்களா, அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. அடுத்து டிடெக்ட் பண்ண அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை ப்ராப்பரா புக்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. புக்ல ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அல்லது பேயபிள்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 30th மார்ச் மந்த்ல அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல மார்ச் மந்த்ல பில்லு ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா இன்னும் டிடிஎஸ் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணல. ஏப்ரல் மந்த் 5th 7th வரைக்கும் வந்து டைம் இருக்குங்கிறதுனால பேமெண்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அது பேயபிள் அமௌண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்னன்னா ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொவிஷன்ஸ் கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ராப்பரா டியூ டேட் மிஸ் பண்ணாம பேமெண்ட் பண்ணிருக்காங்களா, டியூ டேட் மிஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. தென் ஒவ்வொரு பேமெண்ட்டையும் ப்ராப்பரா டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 26Qல காமிச்சிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அதை வெரிஃபை பண்ண வேண்டியது கட்டாயம். தென் யார் எந்தெந்த கான்ட்ராக்டருக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஃபார்ம் 16A தட் இஸ் டிடிஎஸ்க்கான சர்டிபிகேட் வந்து ப்ராப்பரா கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து டிடிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம செக் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை டேலியில எப்படிதான் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டேலியில எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டே புக் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். ஸோ டே புக்ல பர்டிகுலரா நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு பீரியட் அப்படிங்கிறது நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆல் பிஎஃப் டு 24 26 வரைக்கும் நான் வந்து பீரியட் அமௌண்ட் வந்து ஐ மீன் 26 24 26 வரைக்கும் 2 பினான்சியல் இயரை நான் வந்து எடுத்திருக்கேன். டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து சிவில் கான்ட்ராக்டர் அப்படிங்கிற இந்த பார்ட்டியை நம்ம வந்து செக் பண்றோம். சிவில் கான்ட்ராக்டர். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்ச்ல ஒரு பில் வந்து உங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. அந்த பில்லை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் சார்ஜஸ் 10 lakhக்கு நம்ம வந்து பில் வந்திருக்கு. அப்ப இந்த கான்ட்ராக்டுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து கால்குலேட் பண்ணி சிவில் கான்ட்ராக்டர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மார்ச் மந்த் அந்த பர்டிகுலர் மார்ச் மந்த்துக்கான ஐடிசியா கிளைம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த அமௌண்ட் அதாவது 10 lakhக்கு டிடிஎஸ் ப்ராப்பரா புடிச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்ச்லயே டிடிஎஸ்க்கு ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. ஸோ சிவில் கான்ட்ராக்டரை டெபிட் பண்ணிட்டு டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது 20,000 அப்படிங்கிறத கிரெடிட்ல வச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா கரெக்ட். அடுத்து இந்த மந்த் இதுக்கான பேமெண்ட் எப்போ சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடிஎஸ் அப்படிங்கிற இந்த செக் பாயிண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும். ஐ மீன் இந்த லெஜரை எடுத்து பார்க்கணும். டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேமெண்ட். ஸோ ப்ராப்பரா இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறத வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டேட் மாத்தி பார்க்குறேன். ஸோ சிவில் கான்ட்ராக்டருக்கான டிடிஎஸ் அமௌண்ட் HDFC பேங்க் மூலமா பேமெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எந்த டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ச்ல டிடெக்ட் பண்ணது. நெக்ஸ்ட் மந்த் 7th வரைக்கும் டைம் இருக்கு. ஆனாலும் 2nd ஏப்ரலே பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டா தான் டிடிஎஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. தென் இது ரிலேட்டடா நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து செக் பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம வந்து ஹார்ட் காப்பி எடுத்து செக் பண்ணணும். இன்னும் டிடிஎஸ் ரிட்டர்ன்ல கரெக்டா காமிச்சிருக்காங்களா, சலான் கரெக்டா வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஜிஎஸ்டிஆர் 2B ரிட்டர்ன் அண்ட் 3B ரிட்டர்ன் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து ப்ராப்பரா நாம செக் பண்ணணும். தென் ஃபைனலி இது வந்து லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் ஷீட்ல ஓகேங்களா, பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து 31st மார்ச் 25 வரைக்கும் நம்ம எடுத்து இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த பர்டிகுலர் டிடிஎஸ் அமௌண்ட்டை ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராப்பரா ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வச்சிருக்காங்க. இதை என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஸ் கான்ட்ராக்ட் பேமெண்ட். ஸோ கிரெடிட்ல இருக்கு, லைபிலிட்டில காட்டுறதுனால இதை நம்ம ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா நாம செக் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து என்னன்னா இந்த செஷனுடைய மேஜர்
இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்க வந்து பாத்துக்கிறீங்க. அட் த சேம் டைம்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி சிமிலரா வேற என்னென்ன மாதிரியான பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டாஃபிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கான சர்வீசஸ், ரெண்ட் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கமிஷன், ஏஜென்ட்டுக்கான கமிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஆபீஸ் எக்யூப்மெண்ட்டுக்கான ரெண்ட் நம்ம கொடுக்குறோம், டைரக்டருக்கான சிட்டிங் ஃபீஸ், ப்ரொஃபஷனல் ஃபீஸ் நம்ம கொடுக்குறோம், லீகல் சர்வீசஸ் ஃப்ரம் அட்வொகேட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பேமெண்ட்ஸுக்கு அந்த ஒரு சில பில்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டியும் இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப எந்த இடத்துல நம்ம ஜிஎஸ்டி ரிலேட்டடா நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்ன, அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து டிடிஎஸ் ரிலேட்டடா அனலைஸ் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான ஒரு செஷன் தான் வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதே மாதிரி நீங்க ஜிஎஸ்டி ரிலேட்டடா நீங்க நல்லா ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்திலையும், டிடிஎஸ் ரிலேட்டடாவும் நீங்க ப்ராப்பரா டேலியில என்ட்ரி பண்ண தெரியணும் அப்படிங்கிற பட்சத்திலையும், உங்களுக்கான செல்ஃப் டுட்டோரியல் கோர்ஸ் அப்படிங்கிறது எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி இன் டேலி பிரைம் அதுல 40 செஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதுல என்டையர் திங்ஸ் வந்து கவர் ஆயிரும். அதாவது ஆல் அவுட்வர்ட் சப்ளைஸ், இன்வர்ட் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ், இம்போர்ட்டுக்கான இன்வாய்ஸ், இவே பில், இ இன்வாய்ஸ், ஆன்லைன் கனெக்டிவிட்டி, தென் 2A, 2B அண்ட் ரீகன்சிலேஷன்ஸ், இது எல்லாமே ஜிஎஸ்டி பார்ட்ல நம்ம வந்து பார்த்துருவோம். அட் த சேம் டைம்ஸ் டிடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிடிஎஸ் உடைய பேசிக் என்ன, டிடிஎஸ் உடைய ரூல் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, தென் செக்ஷன்ஸ் வைஸ் நம்ம டேலியில எப்படி நம்ம டிடிஎஸ் ரிலேட்டட் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்றது, லோயர் அண்ட் ஜீரோ ரேட்டட் என்ட்ரிஸ், அதாவது ஜீரோ ரேட்டட் பர்சன்டேஜஸ் சர்டிபிகேட்டோட ஒரு சில டிடெக்டிவ்ஸ் வந்து வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த மாதிரி இந்த அட்வான்ஸ்டு என்ட்ரிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது, தென் இதுக்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அண்ட் டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பெனில நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். தென் இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டி மட்டும் உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னா 1499, டிடிஎஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 999 அப்படிங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் வந்து ரெண்டையுமே சேர்த்து நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதாவது ரெண்டையுமே கம்பெனியா நீங்க வாங்கும்போது 1999க்கு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் ஜிஎஸ்டி அஸ் வெல் அஸ் டிடிஎஸ் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல நம்ம பார்ப்போம்.